கேள்வி இது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கிளியர் இல்லையா. ஸோ இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா டீப்பாக விளக்கப்படுத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதை பற்றி விளக்கப்படுத்துன்னு சொல்லி அந்த வீடியோ செய்யேன். ஓகே, ஸோ இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா டீப்பாக கிளியராக பார்க்கணும். ஓகே, ஸோ முதல் கேள்வி பார்க்கணும். கேள்வி என்ன? எச்சின்னத்திரை கரைசலின் அடர்த்தி 1.5 கிராம் சென்டிமீட்டர் ஆகவும் அதன் தூய்மை சதவீதம் 63% ஆகும். முதல்ல கேள்வியை விளங்கணும்னு சொல்லிக்கிறேன். கெமிஸ்ட்ரி எந்த கேள்வி செய்யணும் முதல் கேள்வியை ஃபுல்லாக கிளியராக விளங்கணும். ஸோ முதல்ல நம்ம கேள்வியை கிளியராக விளங்க பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் வந்து பார்த்துருங்க. எச்சின்னத்திரை கரைசலின் அடர்த்தி 1.5 கிராம் சென்டிமீட்டர். ஸோ அடர்த்தி தந்திருக்காங்க. முதல் தரவு வந்து கரைசல் அடர்த்தி. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன விளங்கலாம்? இந்த கரைசலில் 1 சென்டிமீட்டர் நம்ம எடுத்தோம்னா அதில் திணிவு வந்து 1.5 கிராமாக இருக்கும். அப்படின்னா என்ன? அந்த கரைசல் என்ன வளர்ந்துருக்கும்? எத்தனை கரைசல்னு சொல்லும்போது அதில் வந்து அந்த கரைசலில் எத்தனை திரியும் இருக்கும், சென்னை நீரும் இருக்கும். இதுதான் அந்த கரைசல். ஓகே, ஸோ அது இருக்க எத்தனை திரியும் இருக்கும்போது ப்ளஸ் நீரும் இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கரைசல். சரியா? இந்த கரைசலில் 1 சென்டிமீட்டர் கணம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் திணிவு வந்து 1.5 கிராமாக இருக்கும். இதுதான் முதல் தரவு. சரியா? ஸோ மற்றது இன்னொரு விஷயம், எச்செண்ணெய் தெரியாது ஒரு வண்ணமிடம். ஸோ அப்போ அது வந்து கரைசல் நிலையில் எக்ஸ்பிரஸ் ஆகும் இன்னும் தெரியாது காணப்படும் நம்ம தெரியும். ஸோ இது முதல் அதில் பார்க்க வேண்டியது. ஸோ அப்போ எப்படி தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் அதாவது தூய்மை சதவீதம் தந்துடுறாங்க. தூய்மை சதவீதம்னா அந்த கரைசலுக்கு நம்ம என்ன சொன்னோம்? நீரும் எச்செண்ணெய் தெரிவிக்குது. அதில் எச்செண்ணெய் தெரிவிட சதவீதம் தான் அது தூய்மை சதவீதம். பொதுவாக அதை தான் சொல்லணும். ஸோ அப்போ அதில் இப்போ 63% தெரிஞ்சாங்க. அது தூய்மை சதவீதம். அப்படின்னா என்ன? நம்ம 100 கிராம் கரைசல் எடுத்துன்னு சொன்னால் இந்த கரைசல் வந்து 100 கிராம் தனியாக பிரித்து எடுத்துன்னு சொன்னால் அதில் 63 கிராம் எச்செண்ணெய் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம அதில் அடர்த்தி தனியாக 1 கிராம் 1.5 கிராம் சென்டிமீட்டர் -3. அப்போ 1 சென்டிமீட்டர் கிராம் இருக்கும்போது திணிவு 1.5 கிராம் இருக்கும். அதில் 63% எவ்வளோ வரும் திணிவு? அது எச்செண்ணெயாகவும் திணிவு வந்து நீராகவும் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஸ்டார்டில் பார்க்க வேண்டியது. அப்படி தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த கரைசலை பயன்படுத்தி 3 மோல் டெசிமீட்டர் -3 செயல்முறைய 100 சென்டிமீட்டர் கணம் கரைசல் தயாரிக்கப்பட உள்ளது. இதற்காக ஆரம்ப கரைசலிலிருந்து பெறப்பட வேண்டிய கரைசலின் கனவளவு அது. ஸோ ஓகே, நான் இது திரும்ப சொன்னேன். என்னென்னா டெம்ஸ்டர்னா ஒரு குறிப்பிட்ட செறிவுடைய குறிப்பிட்ட அளவில் ஒரு பொருளில் ஒரு கரைசல்னு சொன்னால் ஒரு தேவையான பொருள் என்னவாக இருந்தாலும் அது ஒரு செறிவுடைய ஒன்று தான் இருக்கும். நம்ம அதில் இருந்தால் நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தேவையான ப்ராக்டிக்கல் செய்வதற்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அதாவது எப்படி செய்ய தெரிஞ்சிருக்கும். நம்ம அவங்க செய்ய வேண்டிய வருது. பட் இந்த மாதிரி ரெகுலர் தான் அது வந்தால் வரலாம்ல வராது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் நாலேஜ் இருந்தால் இதெல்லாம் செய்யலாம். இப்போ எப்படி தயாரிக்கிறது ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த கேள்விக்கு போடுறது. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன தேவை? முதல்ல என்ன தேவை? உங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்ன தேவை அதை பார்க்கணும். உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து எச்செண்ணெய் கரைசல் உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது. ஒரு பொட்டில் எச்செண்ணெய் கரைசல் இருக்குது. அது அடர்த்தி தெரியாமல் 1.5 கிராம் சென்டிமீட்டர் -3 அது அடர்த்தி. ஓகே, ஸோ அதே அடுத்தது அடர்த்தி 63% அதில் எச்செண்ணெய் அதான் தூய்மை சதவீதம் 63% எச்செண்ணெய் இருக்குது. அதில் செறிவுனா நீங்கள் தான் காண வேண்டி இருக்கும். இந்த 2 தாரையும் வச்சு அதில் செறிவு காணலாம். சரியா? ஓகே, ஸோ காணாமல் தேவை எவ்வளோ வேணால் இருக்கலாம். சும்மா நம்மளுக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு 10 டெசிமீட்டர் நம்ம பெரிய பொருளில் 10 லிட்டர் பொருளில் உள்ள எச்செண்ணெய் இருக்குது. உங்களுக்கு தேவையான கரைசல் தயாரிக்கிறது இது உங்கள்கிட்ட ஈக்கிறது. ஓகே, இது உங்களுக்கு ஈக்கிறது. இப்போ நீங்கள் தேவையானது உங்களுக்கு என்ன செய்யணும்? என்ன உருவாக்கணும்? எச்செண்ணெய் கரைசல் தான் உங்களுக்கு தேவை. செறிவு வந்து இது 2 வித்தியாசப்படுது. இது உண்மையாக சரியில்லை நீங்கள் காணலாம். கண்டா உங்களுக்கு வேலை பண்ணி உங்களுக்கு தேவையான செறிவு உங்களுக்கு வந்து 3 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுள்ள 100 சென்டிமீட்டர் கரைசலோடு தான் தேவைப்படுது. ஏதோ ஒரு பரிசோதனை நடவடிக்கைக்கு உங்களுக்கு அது தேவைப்படுது. அப்போ அதை நீங்கள் உருவாக்க அதை நீங்கள் இதில் என்ன உருவாக்க முடியும் மட்டும்தான் இருக்குது. அதை உருவாக்குறதுக்கு இதில் இருந்து நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க? இதில் வந்து எவ்வளோ எடுப்பீங்கன்னா கேள்வி. இந்த இதெல்லாம் நடக்க போகுது. உங்களுக்கு தேவையான நீங்கள் 2 ஸ்டெப்பில் உருவாக்க போகிறீங்க. முதல் இதில் என்ன உங்களுக்கு தேவையான கனவு எடுக்க போகிறீங்க. அதை உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி எடுக்க போகிறீங்க. ஸோ 2 ஸ்டெப் இருக்குது. முதல் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அங்கே ட்ரைவ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ உங்கள் கேள்வி என்ன? இதை எடுக்க வேண்டிய கனவளவு என்னென்னா கேள்வி. ஓகே,
ஸோ அப்போ இதுதான் கேள்வியில் இல்லை. இப்போ நம்ம இதுக்கு எப்படி என்ன செய்யணும்னு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேட்கணும் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுக்கு நான் கேல்குலேஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்கிறது தான். கேல்குலேஷன்னாலே மெயினாக எல்லாத்துலேயும் சென்ட்ரல் பாயிண்ட் வந்து மூலாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கேள்விலையும் சென்ட்ரல் பாயிண்ட் வந்து மூல் தான். ஸோ அப்போ நீங்கள் மெயினாக பார்க்கணும் மூல் உங்களுக்கு தேவை இதுதான். இதான தேவை. அப்போ அந்த தேவையானது உருவாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? எச்சனத்திரி தேவை. எச்சனத்திரியோட மூல் தேவை. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையானது உருவாக்குறதுக்கு எவ்வளோ மூல் தேவைன்னு முதல்ல பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் முதல்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு எவ்வளோ மூல் எச்சனத்திரி தேவை. இந்த மூல் அதான் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்க வேண்டியது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தேவை? 3 மூல் டெசிமீட்டர் -3 சரி எச்சனத்திரி கரைசலில் 100 சென்டிமீட்டர் கணம் தேவை. சரியா? அப்போ என்ன 3 மூல் டெசிமீட்டர் -3 சொன்னால் 1 டெசிமீட்டர் கணம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் 3 மூல் எச்சனத்திரி இருக்கணும். ஓகே, ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தேவை? 1 டெசிமீட்டர் கணம் இல்லையே 100 சென்டிமீட்டர் கணம் அப்படின்னு சொன்னால் அதில் 10 மடங்கு குறையும். அப்போ கனவுல 10 மடங்கு குறையுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அப்போ மூலும் 10 மடங்கு குறையவே இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன 100 சென்டிமீட்டர் கணம் கனவளவோட 0.3 மூல் 10 மடங்கு குறையுன்னு சொன்னால் 0.3 மூல் தேவை. உங்களுக்கு என்ன 100 சென்டிமீட்டர் கணத்தில் 0.3 மூல் இருக்கிற மாதிரி ஒரு கரைசல் தேவை. இப்போ எவ்வளோ மூல் இருக்கணும்? 0.3 மூல் எச்சனத்திரி இருக்கணும். உங்களுக்கு இதுதான் தேவை. இதுதான் இந்த முக்கியமான விஷயம். இப்போ இந்த கரைசலை நீங்கள் நேரடியாக எடுத்தால் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்குமா? இதுலேருந்து 100 சென்டிமீட்டர் கணம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் கணம் கரைசல் தேவை. அதை சரி 3 மூல் சென்டிமீட்டர் தேவைக்கணும். அதுக்கு 0.3 மூல் இருக்கணும். ஒரு தேவையான விஷயங்கள் என்ன? ஒன்று செறிவு வந்து 3 மூல் டெசிமீட்டர் தேவைக்கணும். அதில் கனவுல எவ்வளோ இருக்கணும்? சரி 100 சென்டிமீட்டர் கணம். லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ மூல் தேவை? 0.3 மூல். இதெல்லாம் மறந்து கடைசியில் ஒரு வகை கரைசல். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன நம்ம எடுத்தோம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இதான் இருக்குது. இது நேரம் எடுக்க போகிறீங்க. இதில் நீங்கள் 100 சென்டிமீட்டர் கணம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ மூல் இருக்கும் பார்ப்போமே. இதில் செறிவு காணாமல் இதில் எடுத்த எவ்வளோ மூல் வந்து காணல. அப்போ நம்ம இப்போ இதில் செறிவு காணணும். இந்த செறிவு காணுறதுக்கு நான் சொல்கிறது இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ செறிவு காண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆடல் தனியாக 5 கிராம் சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 1 சென்டிமீட்டர் கணம் கரைசல் தண்ணியும் வந்து 5 கிராம் இருக்கும். அப்போ 1 டெசிமீட்டர் கணம் கரைசல் தண்ணியும் வந்து 1000 மடங்கு கனவுல 1000 மடங்கான்னு சொன்னால் தண்ணியும் 1000 மடங்கு ஆகும். அப்போ 1500 கிராம். சரியா? அப்போ அந்த கரைசல் 1 டெசிமீட்டர் நீங்கள் இதுலேருந்து 1 டெசிமீட்டர் கணம் பிரித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் இது 10 டெசிமீட்டர் கணம் தானே. இதுலேருந்து 1 டெசிமீட்டர் கணம் பிரித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் தண்ணியும் வந்து எவ்வளோ இருக்கும்? 1500 கிராம். சரியா? இப்போ நம்ம எச்சனத்திரியோட செறிவு தானே தேவை. நமக்கு எச்சனத்திரியோட தண்ணியும் தேவை. எச்சனத்திரியோட தண்ணியில் மூல் எடுக்கணும். அப்போ எடுத்தா அதில் செறிவு காணலாம். அப்போ நம்ம இப்போ எச்சனத்திரி எவ்வளோ இருக்கணும்? இது வந்து எச்சனத்திரி நீரும் சேர்ந்து மொத்தத்தில் நம்ம எச்சனத்திரியோட தண்ணியும் வேணும். இப்போ நம்ம எச்சனத்திரியோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 63%. சொன்னால் 100 கிராம் எடுத்துன்னு சொன்னால் 63 இருக்கும். 1500 கிராம் இருக்கும். வீக்கில் 17 உலகில் பார்க்க போகிறீங்க. ரைட். நம்மளுக்கு திணிவு மட்டும் வச்சு செறிவு காணலாது. நம்மளுக்கு மூல் தேவை. 1 டெசிமீட்டர் கணத்தில் எவ்வளோ மூல் எச்சனத்திரி இருக்குதோ அதான் செறிவு. இப்போ நம்மளுக்கு இதை சுருக்கிட்டீங்கன்னு சொன்னால் 1 டெசிமீட்டர் கணத்தில் எவ்வளோ திணிவு எச்சனத்திரி இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம எச்சனத்தில் மூளை எவ்வளோ கிடைக்குன்னு சொன்னால் 1 டெசிமீட்டர் கணம் கரைசலில் வந்து எத்தனை மூல் எச்சனத்திரின்னு காணலாம். அதான் எச்சனத்திரி செறிவு. இப்போ நம்ம மூல் காணத்துக்கு எச்சனத்திரி மூலத்தினோட பிரிச்சிங்கன்னு சொன்னால் இப்போ இதுதான் எச்சனத்திரியோட செறிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 1 டெசிமீட்டர் கணம் கரைசலில் திணிவு. இது என்ன? 1 டெசிமீட்டர் கணம் கரைசலில் இருக்கிற HNO3 திணிவு. அதை மைண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டெசிமீட்டர் கணம் கரைசலில் இருக்கிற HNO3 மூல். இது என்ன? இது அதில் ஃபுல் டெஃபினிஷன். அப்போ இது என்ன நம்ம சொல்கிறது தான் HNO3 சரி. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் வரப்போகுது HNO3 சரிவாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ அதை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் சுருக்கிங்கன்னு சொன்னால் 0 கட்டாகும், இது கட்டாகும். ஸோ இப்போ செறிவு வந்து 1 டெசிமீட்டர் கணத்தில் வந்து 15 மூல் HNO3 போகுது. அப்போ HNO3 செறிவு என்ன? 15 மூல் டெசிமீட்டர் -3. அப்போ இதில் நீங்கள் 1 டெசிமீட்டர் கணம் நீங்கள் பிரித்து எடுத்தாலும் அதில் செறிவு என்ன இருக்கும்? 1 டெசிமீட்டர் தான். இப்போ நீங்கள் பிளேண்டி பெரிய கிளாஸில் கரைச்சி நீங்கள் பிரித்து எடுத்தால்
அதில் வேறு கிளாஸ் ஊற்றி எடுத்தால் டேஸ்ட் மாறுமா மாறாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பெரிய இதுலேருந்து நீங்கள் தனியாக பிரித்து எடுத்தாலும் அதில் இருந்து டேஸ்ட் மாறப்போகுதில்லை, அப்போ சரியும் மாறப்போகுதில்லை. நீங்கள் 100 இது 1 டெசிமீட்டர் கணக்கு இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ தேவை கனவளவு 100 சென்டிமீட்டர் கணக்கு. அப்போ நம்ம இந்த 100 சென்டிமீட்டர் கணக்கு ஓகே அடுத்தது பார்ப்போம். இதில் மூளை எவ்வளோ இருக்கும் சரி வேணும் 15 3 சென்டிமீட்டர் எடுத்து 1 டெசிமீட்டர் கணக்கு கரைசல் சொன்னால் அதில் 15 மூணு இருக்கும். ஓகே அப்போ இது 1 டெசிமீட்டர் கணக்கு கரைசல் இதில் 15 மூணு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கனவளவு தேவை ஃபஸ்ட் அதை பார்க்கணும். இதில் பிரித்து எடுத்தால் உங்களுக்கு கிடைக்க தேவையான வருவதானே. இப்போ உங்களுக்கு முதல்ல கனவளவு வச்சு பார்க்கணும். இதில் 100 சென்டிமீட்டர் ரெண்டு பிரிக்க போய் தனியாக. ஸோ அப்போ 100 சென்டிமீட்டர் பிரித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ அதில் எவ்வளோ மூணு ஹெச்னா இருக்கும் சரிவு மாறுமா? இதில் வந்து பிரிக்கிறீங்க பிரிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் சரிவு மாறாது. அப்போ அதே சரிவு தான் இருக்கும் 15 3 டெசிமீட்டர். இப்போ மூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டெசிமீட்டர் 15 மூணு சொன்னால் 100 சென்டிமீட்டரில் அது 10 மடங்கு குறையும். அப்போ 1.5 மூல். உங்களுக்கு எவ்வளோ மூல் தேவை 0.3 மூல். இப்போ 100 சென்டிமீட்டர் கணக்கு நீங்கள் இதில் எடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான காசு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நீங்கள் வேறு எதுவும் செய்யணும். அந்த செய்ய வேண்டிய முறை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சரி வளர்க்கணும் ஓகே இப்போ பார்ப்போம். ஓகே சரி கண்டுச்சு கரெக்ட். இப்போ உங்களுக்கு என்ன இது தேவை. அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய கனவளவு இதுலேருந்து 100 சென்டிமீட்டர் எடுத்தால் உங்களுக்கு தேவையான கிடைக்காது. 100 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 1.5 மூணு எடுக்குது. பட் உங்களுக்கு தேவை சைஸ் 3 மூணு. இப்போ சைஸ் 3 மூணு இதுலேருந்து நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் 100 சென்டிமீட்டர் கணத்தை விட குறைய எடுக்கணும்னு உங்களுக்கு வேலை பண்ணணும். ஓகே அப்போ 100 சென்டிமீட்டர் கணத்தை விட குறையும். அது முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே நீங்கள் ஆன்சர் எடுத்தது ஏதோ பேசுவீங்க ஆன்சர் எடுத்துன்னு சொன்னால் இப்போ வர ஆன்சர் வந்து 100 சென்டிமீட்டர் கணத்தை விட கூட வரும்னு சொன்னால் நீங்கள் எங்கே மிஸ்டேக் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் வரணும். ஓகே ரைட். இப்போ 100 சென்டிமீட்டர் குறைய விளையாட்டு. இப்போ நீங்கள் இங்கே மெயினாக இப்போ நீங்கள் கனவோட வச்சு எடுக்க பார்த்தீங்கன்னா செறிவு வச்சு எடுக்கிறேன். இந்த செறிவு சும்மா தெரியுது இந்த செறிவு எடுக்கிறாரு. இப்போ நம்ம கனவோட இது எடுத்தால் தேவையான மூணு செறிவு முதல்ல பார்த்தா அப்போ வரல. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களை பார்க்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு தேவையான மூல். உங்களுக்கு தேவையான மூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அதை செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு தேவையான மூல் இந்த கரைசல் உங்களுக்கு தேவையான மூல் எடுத்தால் உங்களுக்கு தேவையான கரைசல் உருவாக்கலாமான்னு பார்க்க போகிறீங்க. சரியா அதான் பார்ப்போம். இப்போ இதில் இருந்து நம்ம இப்போ என்ன செய்யணும் 100 சென்டிமீட்டர் எடுத்து பார்த்தோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான கரைசல் வரல. அப்போ என்ன செய்வோம் நம்ம தேவையான மூல் எடுத்து பார்ப்போம். இப்போ வருவது அப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம் 0.3 மூல் எடுக்க போகிறோம். 0.3 மூல் எடுக்கிறீங்க. இந்த இதில் இருந்து இது பார்த்து இது 1 டெசிமீட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி என்ன 15 மூல் டெசிமீட்டர் சரி. அப்படின்னா 1 டெசிமீட்டர் கணக்கில் வந்து 15 மூல் ஹெச்எம்3 இருக்கும். பட் உங்களுக்கு எவ்வளோ மூல் தேவை 0.3 மூல். 0.3 மூல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எவ்வளோ கனவு எடுக்கணும்னு பார்க்கணும். பாருங்கள் இப்போ 1 டெசிமீட்டர் கணக்கில் 15 மூல் இருக்குது. அப்போ 0.3 மூல்னு சொல்கிறது இதில் எத்தனை மடங்கு குறைய 5 50 மடங்கு குறையும். இல்லைங்க 15 50 மடங்கு குறையும் உங்களுக்கு தேவை. இப்போ கனவு நடக்கணும் அதில் 50 மடங்கு குறைவாக இருக்கணும். ஓகே அப்போ நம்ம 0.3 மூல் தேவைன்னு சொன்னால் 15 1 டெசிமீட்டர் கணக்கில் இருக்கிறத விட 50 மடங்கு குறையும். அப்போ கனவளவும் 50 மடங்கு குறைவாக இருக்கணும். இப்போ இதுலேருந்து இன்னும் பிரித்து எடுக்க போகிறீங்க. இன்னும் பிரித்து என்ன நடக்கும் மூல் குறையும் சேம் டைம் கனவளவும் குறையும். ஒரே மடங்கு குறையும். அந்த மடங்கு என்ன 50 மடங்கு குறையும். இப்போ தேவையான 0.3 மூல் கிடைக்கும். இப்போ இதில் 50 மடங்கு குறைஞ்ச 1000 சென்டிமீட்டர் கணக்கில் 50 மடங்கு குறைஞ்சு பார்த்தா 20 சென்டிமீட்டர் கணக்கு. 20 சென்டிமீட்டர் கணக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான 0.3 மூல் எடுத்துட்டீங்க. சரியா இப்போ உங்களுக்கு தேவையான 0.3 மூல் கிடச்சிட்டு சரிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்து எடுத்தது நீங்கள் பிரித்து எடுத்தது. அப்போ சரிவு மாறிக்காது 15 மூல் டெசிமீட்டர் -3 இங்கேருந்து பிரித்து எடுத்தது 15 மூல் டெசிமீட்டர் -3. ரைட் இப்போ என்ன நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மூல் இருக்குது. இப்போ நமக்கு தேவையான சரிவு இல்லை இங்கே வந்து உங்களுக்கு தேவையான மூல் இருக்குது. தேவையான சரிவு இல்லை தேவையான கனவளவு இல்லை. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும் மூல் ஓகே. இப்போ நம்ம கனவளவை 100 சென்டிமீட்டர் எடுத்து மாற்றணும். இதில் 100 சென்டிமீட்டர் நம்ம எடுத்தால் உங்களுக்கு தேவையான மாற்றி கடைசி வருமா இல்லை. இப்போ நம்ம இந்த கனவளவை மட்டும் 100ஆக மாற்றி பார்ப்போம். சரியா இந்த கனவளவை நம்ம 100ஆக மாற்றுவோம். இப்போ நம்ம இந்த கனவளவை மட்டும் 100ஆக மாற்ற போகிறோம். இப்போ கனவளவை மட்டும் மூல் மாறாமல் மூல் மாறக்கூடாது. 0.3 மூல் இருக்குது தானே. இப்போ மூல் மாறக்கூடாது. கனவளவை மட்டும் மாறணும். கனவளவை மட்டும் மாறினா நீங்கள் என்ன செய்யணும்
கணவன் மட்டும் மாறாமல் செய்யலை, கணவன் மாட்டும்போது ஏதாச்சும் ஒன்று மாறணும். பட் இந்த மூல் மாறாமல் இருக்கணும், மற்றது மாறது வச்சிருக்கேன். அப்போ நம்ம மூல் மாறாமல் கணவன் மாற்ற என்ன செய்யணும், நீர் சேர்க்கணும். ஓகே, நீர் சேர்க்கணும். இப்போ நீர் சேர்த்து நம்ம இந்த கணவால் 100 சென்டிமீட்டர் கடந்து கொண்டு வந்து போகிறோம். 100 சென்டிமீட்டர் கடந்து கொண்டு வருவோம். இப்போ 100 சென்டிமீட்டர் கொண்டு வரணும் தான் நீர் சேர்க்குறீங்க. இப்போ நீர் சேர்த்தா மூல் மாறாது, 0.3 மூல். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கணவளவு 3 கிடைச்சிட்டு. கடைசி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, செறிவு. செறிவு உங்களுக்கு தேவையான செறிவு. இப்போ இந்த கடைசியில் செறிவு பார்ப்போமே, 0.3 மூல் 100 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ செறிவு என்ன இருக்கும், 100 சென்டிமீட்டர் 0.3 மூல் சொன்னால் 1000 சென்டிமீட்டர் பார்க்கணும். அப்போ 10 மடங்கு கணவளவு கூட. இப்போ 10 மடங்கு கூட சொன்னால் 1 டெசிமீட்டர் கணக்கு, அது 1000 சென்டிமீட்டர் வந்து 3 மூல் இருக்கும். இப்போ செறிவு என்ன இருக்கும், 3 மூல் டெசிமீட்டர் -3. இந்த கடைசியில் செறிவு வந்து 3 மூல் டெசிமீட்டர் -3 இருக்கும். உங்களுக்கு தேவையான செறிவு என்ன, 3 மூல் டெசிமீட்டர் -3. இப்போ அதுவும் கிடைச்சி. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஐடியா. மூல் உங்களுக்கு தேவையான மூலை நீங்கள் எடுத்துட்டு அந்த மூல் என்ன கணவன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் நீங்கள் எடுக்க வேண்டிய கணவளவு. கேட்ட கேள்வி என்ன, ஆரம்ப கரைசலிருந்து பெறப்பட வேண்டிய கரைசலின் கணவளவு. இப்போ நம்மளுக்கு கணவளவை பார்த்து ஒன்றும் செய்யலாது. உங்களுக்கு தேவையான மூல் தெரிஞ்சால் அந்த மூளை ஆரம்ப கரைசல் எடுத்தால் உங்களுக்கு தேவையான கணவளவு கிடைச்சிடும். அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் உங்களுக்கு தேவையான கரைசல் உருவாகும். நீங்கள் என்ன கணவள் எடுக்கொண்டு விளங்கியிருக்கும், தேவையான செறிவு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதான் அந்த பரிசோதனை செய்கிறதுக்கு தேவையான செறிவு உள்ள கரைசலை உருவாக்குன முறை. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 20 சென்டிமீட்டர் கணக்கு. சரி, நம்ம இவ்வளோ தான் இந்த இதில் ஐடியா. இப்போ வச்சுட்டு கொஞ்சம் சிம்பிளாக போடுவோம். விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு விளங்கிச்சா இல்லையாண்டு ஒரு இது வந்து தான் ஃபீட்பேக் ஒன்று. இப்போ என்ன, இதிலேருந்து பிரிச்செடுக்கணும். மூல் குறையணும்னு சொன்னால் இதில் மூளை தேவையான மூல் வரணும்னு சொன்னால் மூளை குறைக்கணும். மூளை மட்டும் குறைக்கலாது. இப்போ மூல் குறைக்கட்டே கணவளவு தான் குறையப்படும். அப்போ இதில் பிரிச்செடுக்க தான் வேணும். மூல் குறைக்கணும்னு சொன்னால் பிரிச்செடுக்கணும். தண்ணி சரி, ஒரு கரைசலில் வந்து 2 மட்டும் செய்யலாம். ஒன்று பிரிச்செடுக்கலாம், இல்லை தண்ணி சேர்க்கலாம். ஸோ தண்ணி சேர்த்தா மூல் மாறாமல் இருக்கும். அப்போ அப்படி செஞ்சால் மூல் மாறாமல் இருந்தால் நம்ம தேவையான கரைசல் உருவாக்காது. நம்ம மூல் குறைச்செடுக்கணும். தேவையான மூல் எடுத்துட்டு தேவையான மூளை முதல் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு நீர் சேர்க்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் பிரிச்செடுக்கிறது, அதுக்கப்புறம் நீர் சேர்க்கிறது. அந்த இதை ப்ராசஸ் தான் சொல்லணும். அதில் அந்த 20 சென்டிமீட்டர் கணக்கு நீங்கள் எடுக்கணும். 20லேருந்து 100 ஆகும் வரைக்கும், 100 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு தேவை. 100 ஆகும் வரைக்கும் நீர் சேர்த்து நீங்கள் இதாக்கினா உங்கள் தேவையான கரைசல் உருவாகும். அப்போ அங்கே இருந்து எடுக்க வேண்டிய மூளை உள்ள 0.3 மூல். 3 மூளை உங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னால் என்ன கணவன் எடுக்கணும்னு நினச்சி 20 சென்டிமீட்டர் கணக்கு. இதில் செறிவு என்ன இருக்கும், 15 மூல் டெசிமீட்டர் -3. சரி, இது ஃபஸ்ட் ஸ்டெப். அப்புறம் மூல் எடுத்தோம் ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்தது என்ன செஞ்சோம், நீர் சேர்த்து கணவளவு 100 சென்டிமீட்டர் கணக்கு கொண்டு வந்தோம். அப்போ மூல் மாறல, அப்போ கணவளை கூட்டணும். கணவளை கூட்டினா என்ன நடக்கும், செறிவு குறையும். செறிவுங்க நம்ம தேவையான செறிவை விட கூட இருக்குது. நம்ம செறிவை குறைக்கணும். கணவனை மட்டும் கூட்டினா கணவளை மூல் மாறாமல் கணவனை கூட்டினா செறிவு குறையும். அப்போ நம்ம ரெண்டாவது செய்ய வேண்டிய வேலை இது. அப்போ 20 சென்டிமீட்டர் கணக்கு எடுத்து அது 100 சென்டிமீட்டர் கணக்கு வரைக்கும் நீங்கள் நீர் சேர்த்துன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மூல் கணவளவு செறிவு எல்லாமே தேவையான மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதில் கம்ப்ளீட் ஐடியா. ஓகே, எல்லாத்தையும் விளங்கிட்டு நினைக்கிறேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் போட்டு விடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.